பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய போர் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இப்போவா அப்போவா அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ வரைக்கும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு விதமா தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில சிந்து நதிக்கு அணை கட்டினீங்க அப்படின்னா அங்க நடக்கிறதே வேற. அந்த அணையை நாங்க எப்படியாவது தகர்த்தெறிவோம், உடைச்சு எரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பயங்கரமான வேற லெவல் முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில இருந்து நாங்க வந்து சிந்து நதிய ஒப்பந்தத்தை வந்து நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரே தவிர, அந்த நதியின் சார்புல அந்த இடத்துல நாங்க வந்துட்டு ஒரு அணை கட்ட போறோம், அந்த அணையை வந்து நாங்க பெரிய அளவுல கட்ட போறோம், பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பா கட்ட போறோம் அப்படின்னு ஒரு பொழுதும் சொல்லல. ஆனா எதுவுமே இல்லாம அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு நிதானம் இல்லாத ஒரு பொழுது நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய நாடுகள் எல்லாரும் அவங்கள பார்த்து பாவமா பாக்குற அளவுக்கு போயிருக்கு. சோ இப்போதைக்கு பயங்கரமான மரண பீதியில தான் வந்து பாகிஸ்தானியர்கள் இருக்காங்க. இந்தியாவை பார்த்தா நடுநடுங்கிறாங்க அப்படிங்கிறது வர வர நாட்களுக்கு தெரியுது. பாதுகாப்பு அமைச்சரான கவாஜா ஆசிஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் சரிங்க, இதுக்கப்புறம் போர் ரெடி அப்படிங்கிறதுக்கான ஒரு அயத்தமா தான் அது இருக்கும். என்னது, இப்ப நம்ம அங்க அணை கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அது நீங்க போர் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். இவ்வளவு நாள் நாங்க நடுங்கினோம், சரி ஓகே அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பொறுமையில இருந்தோம். ஆனா இனிமேல நாங்க இருப்போம்னு நினைச்சு பார்க்காதீங்க, நடக்க போறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம அவங்க சொல்ற ஒரு ஒரு விஷயங்களோட தாக்கம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய மிக அளவுல வந்துட்டு ஒரு போர் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா சிந்து நதி ஒப்பந்தம் ஆகட்டும், வாகா எல்லை மூடினது, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு பல ப்ராப்ளம்ஸ் எல்லா இடத்துலயும் இருந்துட்டே இருந்தாலும் நம்ம வந்து அவங்க மேல பெரிய அளவுல தாக்கம் பண்ண மாட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் இழுத்துட்டு போவோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்திலேயே அவங்க சடனா வந்து இப்படி எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய அலப்பறையா தான் இருக்கு. சோ இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரே கிடையாது, இவர் வந்து வேற ஏதோ ஒரு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கவாஜா ஆஷிஃபை பார்த்து விமர்சனங்கள் அதிகமா தாங்க இருக்கு. சோ பாகிஸ்தான் இப்போ ஒரு நாளும் இந்தியர்களை பார்த்து பயப்படுற அந்த தருணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், பார்க்கலாம். உடனுக்குடன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.